வணக்கம் ராஜேஸ்வரி. கள்ளக்குறிச்சியில் நேற்று இரவு கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்ற நபரில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சாராயத்தை வாங்கி குடித்துள்ளனர். இதன் நிலையில் காலையில் ஒவ்வொருவருக்கும் உடல்நிலையில் பாதிக்க ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தொடர்ந்து அதில் உயிரிழப்பு ஏற்பட ஆரம்பித்தது. காலை நிலவரப்படி ஒரு 7-8 மணி அளவில் 4 நபர்கள் இறந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பலி எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற ஆரம்பித்தது. கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 68 நபர்கள் இதுவரை சேர்க்கப்பட்டுள்ளனர். அதில் மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு 19 நபர்களை அனுப்பி வைத்த நபர்களில் அதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சேலத்தில் 6 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கும் போது அதில் 3 நபர்கள் இறந்துள்ளனர். இந்நிலையில் இதுவரை கள்ளக்குறிச்சியில் பலி எண்ணிக்கை கள்ளச்சாராயத்தால் 13 நபர்களுக்கு மேல் உயிர் இழந்துள்ளனர். இந்நிலையில் தமிழக அரசு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை பணி மாற்றம் செய்தும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமயசிங் மீனாவை சஸ்பெண்ட் செய்தும் உள்ளனர். மேலும் கள்ளக்குறிச்சி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கள்ளக்குறிச்சி காவல் நிலைய காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் மற்றும் கள்ளக்குறிச்சி காவல் நிலைய போலீசாரை கூண்டோடாக மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் பணியிடல் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல் மதுவிலக்கு பிரிவில் உள்ள அனைத்து காவல் அதிகாரிகளையும் உதவி ஆய்வாளர்களையும் காவலர்களையும் சஸ்பெண்ட் பணியிடம் செய்துள்ளனர். மேலும் பலி எண்ணிக்கை இரவு நேரங்களில் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் உள்ள மக்கள் மிகவும் துயரத்திலையும் பயத்திலையும் ஆழ்ந்துள்ளனர். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய ஆட்சியராக பிரசாந்த் என்பவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ரஷீத் சதுர் வேதி என்பவரையும் தமிழக அரசு நியமித்துள்ளது. மேலும் இந்த கள்ளச்சாராயத்தில் பலி எண்ணிக்கை அதிகம் நடப்பதால் தமிழக அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி.